இவ்வளவு நடக்குதே, நடுவில் ஒரு பிரமாதமான நல்ல விஷயம் நடந்துக்குது. அதை எங்கன்னா யாராச்சும் ஹைலைட் பண்ணி காட்டினாங்களா? அதெல்லாம் போட்டா இந்த இது வேகமா விற்காது மாமா. ஒரு எப்பவுமே அந்த பரபரப்பா இருந்தால் தான் ஜனங்க போய் கடை கடைன்னு எல்லாத்தையும் வாங்குவாங்க, போட்டு பார்ப்பாங்க. என்னடா டிவி சேனல் மாதிரி டிஆர்பி அலையிறியா நீ? நல்ல விஷயம் சொன்னா கேட்டுக்கோ. பரபரப்பா இருக்காது, மக்களுக்கு சென்சேஷனலா இருக்காதுன்னா சொல்லாத. சரி மாமா, சொல்லுமா. இப்போ இந்த எலெக்ஷனுக்காக பிரச்சாரம் செஞ்சுக்கிறாங்க ஒரு தொகுதியில தமிழ்நாட்டில். அதெல்லாம் பேரெல்லாம் வேணாம். சரி, ஓகே. சொல்ற விஷயத்த கேட்டுக்கோ, உண்மையான விஷயம். சரி மாமா. ஒரே இடத்துல ஒரே ஏரியாவில் தாமரை கட்சிக்காரங்க பிரச்சாரம் பண்ணி வந்துக்கிறாங்க. ஓகே. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா சூரிய கட்சிக்காரங்க பிரச்சாரம் பண்ணி போய்க்கிறாங்க. இங்க தாமரை கட்சி, இங்க சூரிய கட்சி. இவங்களுடைய தொண்டர்கள் எல்லாருக்கான பாதுகாவலர்கள். நீ என்ன நினைச்ச? நீ அக்னி நட்சத்திரம் மாதிரி அந்த இளையராஜாவோட ரீரிகார்டிங் மாதிரி அப்படி வரும் நினைச்சல? அதெல்லாம் இல்லையா? நீங்க வெற்றி பெற என் வாழ்த்துக்கள்னு இவர் அழகா வாழ்த்து சொல்லிக்கிறாரு. பதிலுக்கு இவரும் நீங்களும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொல்லி கை குலுக்கி ஒருத்தர் விஷ் பண்ணிட்டு சமத்தா போயிடறாங்க. இதே மாதிரி ட்ரெண்டு எல்லா அரசியல் தலைவர்களிடையும் வந்துச்சுன்னா தேர்தல்ன்றது எவ்வளோ அழகாக நடக்கும், எவ்வளோ சுமூகமாக நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் யோசிச்சு பார்க்கறது அர்த்தம் இல்லை, ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க. அதை சொல்லி அம்மா நீ இப்படி சொல்கிற மாமா. வந்தாங்க, ஓகே சொன்னாங்க. இதோட ஒருத்தர் சூப்பராக வந்து அவரை மதித்து சால்வையே போட்டார். அடுத்த நாள் வீட்டுக்கே போயிட்டார். இல்லை அப்படி ஒரு மேட்டரும் அதுக்குள்ளே இருக்குது. இல்லை அது இருக்குது. பட் ஆனால் மக்கள் இன்னொன்று விஷயம் சொல்கிறாங்க தெரியுமா உனக்கு? என்னம்மா? ஆளுங்கட்சியும் தாமரை கட்சியும் இந்த தேர்தலில் பிரிஞ்சு நிற்கிறதுக்கு ஒரு வலுவான காரணம் இருக்குது. ஆக்சுவலாக ரெண்டும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்படியா? சேர்ந்து நிற்கணும்னு தான் பிளான் பண்ணாங்க. கூட்டணி வச்சுக்கலான்னு பார்த்தா அது ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? ஆளுங்கட்சியை சேர்ந்த அவங்களும் நாட்டை ஆள்ற அவரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா மதசார்புள்ள கட்சின்னு ஒரு முத்திரை ஊழ்ந்துரும். அப்போ என்ன பண்ணுவாங்க? எல்லா கட்சியும் சேர்ந்து மதசார்பில்ல அணின்னு ஒரு அணியை உருவாக்கி மொத்தமாக எல்லா அணியும் ஒன்று சேர்ந்து இவங்களை வந்து இது பண்ணுறதுக்காக பயந்துன்னு வேணாம் இப்போ சதிக்கு பிரிஞ்சுனே நிற்போம். ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒத்துமை அப்படியே தான் இருக்குதுன்னு நீ சொல்றியா மாமா? ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கடா. ஏய், டெல்லிக்கு போனார் அருமநாயகன். எங்க எப்போ வருவாரு? என்ன விஷயமே தெரியலையா? இதோ அருமை நாயகமே வந்துட்டாரு. ஏடா அந்த காலத்து டிவில டிராமால சொல்ற மாதிரி சொல்லுங்க. ஓகேவா? வந்துக்கிறாரு, மரியாதை இல்லை உனக்கு? ஓகேவா? அடிபொலியான மாஷ, எல்லாம் அடிபொலியான தவிடு பொடியாக்கள். ஆஹா, என்ன மொழி பற்று. போடா. என்ன சொல்லி அனுப்பிச்சா உன்ன? போ அந்த பக்கம் போ. என்னடா என்ன சொல்லி அனுப்பிச்ச? இப்போ அவனை என்ன சொல்லி அனுப்பிச்சா? அதாவது தமிழ் மொழியை வந்து ஆட்சி மொழி ஆக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். யாரு அந்த அடிபொழி? அவங்ககிட்ட. ஆமா, இவன் நம்ம சேட்டன் தானே அவன். சரி அவனெல்லாம் ஒத்துப்போம்ல நாங்கள் செந்தமிழ் கட்சி. இப்போ நான் கேட்கறதுல பதில் சொல்லு. சரி. என்ன டெல்லிக்கு போன நீ என்ன மாதிரி டப்புன்னு வந்துட்ட? என்னடா அறிவிட்ட பயலா இருக்கு நீ மட்டும் டெல்லிக்கு போனிய? டெல்லிக்கா போன? டெல்லி எதனா பார்க்க போனேன். ஆமா, சீட்டு கிழிஞ்சிச்சு, நானும் போனேன். என்ன சீட்டே கொடுக்கல, அதுக்கு எப்படி சீட்டு கிழி உனக்கு? உனக்கு ரிக்ஷா சீட்டு கிழிஞ்சுது, எனக்கு ஏன் சீட்டே கிழிஞ்சிச்சு. அவனுக்கு அங்க ஒரு டாக்டர் தெரியும், அவன் நல்ல களிம்பெல்லாம் கொடுப்பாங்க. இது தேர்தல் அறிக்கைப்பா. நீ எந்த கட்சியும் கிடையாது, கூட்டணியும் கிடையாது, உனக்கு இன்னும் தேர்தல் அறிக்கை? என்ன கூட்டணி கிடையாதுன்ற? எனக்கு வந்து தேனப்பன் கூட்டணி, கபாலி கூட்டணி, நம்ம சேட்டன் கூட்டணி, கேரளால வேற தொகுதி சொல்லிட்டு கேரளாலயும் இருக்குது. அகில இந்திய கூட்டணியில அமைச்சிக்கிறேன்ல தொகுதிப்பா. தொகுதியில் அதை சொல்லிட்டு இப்போ நான் ஒர்க் ஆரம்பிச்சிடறேன். மீராப்பூர், சந்திராப்பூர், நாக்பூர் 3 தொகுதி உனக்கு ஒதுக்கிக்கிறேன். நாக்பூர் அது எப்படி பார்த்து? அது அங்கே இருக்குதுடா, அது பாராளுமன்ற தொகுதிடா, அது எம்பி எலெக்ஷன். ஆமாம், அதுக்கு தான். பெரிய ஓகே பார்த்து. இப்போ ஒரு மேட்ரு வந்துக்குது. என்ன அது யோசிச்சு நல்லா பண்ணிருக்கேன். நான் சொல்லணும் படியா? கவிதையா? ஆமாம். நான் கவிதை பச்சோன்னா அவருக்கு ஆசை வந்து அக்கா புருஷன். ஆனால் இவன் தங்கச்சி புருஷன் குப்பா தலைவராக இருக்காரு, அவரோட அப்பா. இந்த யாருக்கு டெடிகேட் பண்ற? தளபதியோட அப்பா. ஓகே. அடுத்தது தங்கச்சி புருஷன் குப்பா, தலைவராக இருக்காரு உங்க அப்பா. அவரு பேசுறதுலாம் தப்பா? இது யார் கேக்குது? மதுரையிலேருந்து கேட்குறாங்களா கேள்வி? ஓகே. அடுத்தது வா. அடுத்தது வந்து நம்ம இலை முடிவெல்லாம் எடுக்குது அம்மா. முடிவான பட்டியல் கூட சும்மா மாறினே இருக்குன்ற. அனாவசியமா காசு கொடுத்து குடிக்காதீங்க.
கூட்டத்துல இருக்கும்போது ஆ. அதான் சொன்னானே ஒரு கவிதை வாங்கி பீர் கொடுக்குற குடிக்க. மேட்ரு. அவங்க வாங்கி சோறு பீர் நூறு. கொடுத்து ஆமா ஆமா அனாவசியமா காசு கொடுத்து குடிக்காதீங்க அத படம் பிடிக்கிற பத்திரிகைக்காரங்களை அடிக்காதீங்க. ஆய் வாடா சூப்பரா. என்ன? வா 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 வா. பாரேன் முதல்வரா ஆகுறதுக்கு தலைவருங்க 4 ஓகே முதல்ல காவி கட்சியில் இருக்கிறாங்களா ஓ அங்க அந்த கட்சிக்குள்ளேயே முதலமைச்சர் வேட்பாளர் 4 பேர் இருக்கிறாங்க. ஆமா. முதல்வரா ஆகுறதுக்கு இருக்கிற தலைவருங்க 4 ஆனா வேட்பாளரா நிக்கிறதுக்கு கட்சியிலே இல்ல ஆளு. இது பாரு நடுவுல ஒரு காமெடி கவிதை அப்புறம் பச்சா ஒன்று சீரியஸா சொல்றேன். அனாவசியமா வந்து காமெடி எல்லாம் சொல்ல கவிதை நானும் மூஞ்சி சீரியஸா வச்சுக்கிறேன். சொல்லு தேர்தல் அறிக்கை வெளியிட போற ஒரு கவிதை வந்து அசியமா சார் சீரியஸா வச்சுக்கிறேன் மூஞ்சி சொல்லு. விரும்பின தொகுதி கிடைக்கலன்னு சொல்றாரு பாசி. ஆமா ஆமா 41 கட்சிதே ஓசி. என்ன சீரியஸ் இல்லப்பா அவங்க எல்லாமே முடிச்சிட்டாங்க பேசி. ஆனா இன்னும் வேட்பாளர் பட்டியல் வெளியில வீசி. நீ சும்மா தானே சொன்ன சீரியஸ்னு காமெடி தான். சீரியஸா சொல்றேன்பா இன்னும் முழுசா வெளியிட முடியல. நிறைய பேரு இன்னிலேருந்து வேட்புமனு தாக்கலே ஆரம்பிக்கலான்ற முடிவு வந்துட்ட பிறகு கூட வேட்பாளர்களை அறிவிக்க முடியாம வேட்பாளர் தேடி நிற்கிறாங்க. நீங்க வந்து என்ன சொல்றீங்க 2 பேரும் இந்த பெரிய கட்சிகள்லாம் வேட்பாளர் மாற்றம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நிறைய தொகுதியில வேட்பாளரே கிடைக்காம நிறைய கட்சிங்க சீட்டுங்களை திருப்பி கொடுத்துட்றோம் இல்ல நீங்க நின்னுங்கன்னு சொல்ற மாதிரி எல்லாம் இருக்குன்னு நீ சொல்றியா? டெல்லியில பேசிக்கிறாங்க. நேயர்களே நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்னால் அடுத்து வருவது நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த தேர்தல் நேரத்தில் மட்டும் அடிக்கடி ஒவ்வொரு தெருவா போய் வேட்பாளர்கள் எல்லாரையும் பாக்குறாங்க. ஆனா ஜெயிச்ச பிறகு 5 வருஷத்துக்கு கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. அதனால்தான் பாத்தியா இப்போ ஒரு எம்பி வரும்போது அவர் கார்லயே கல்லடிச்சிருக்காங்க. அதனால தேர்தல்ல ஜெயிச்சீங்கன்னா அடிக்கடி போய் தொகுதி மக்கள் குறைய கேட்டு ஏதாவது அவங்களுக்கு நல்லது செய்யுங்கப்பா. கரெக்டு தான். இதை பேசினதுக்கு யாரு என்ன கேள்வி கேட்க போறாங்கன்னே தெரியலையே. ஓகே நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஈஸ்டர் ஜி அண்ட் இந்த பலாப்போன பேரட் ஜி.